ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம ரா மேங்கோ வச்சு ஒரு தொகையல் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமாக இருக்கும் இந்த தொகையல். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் B2 குக்ஸ். இதுக்கு நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 வத்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த தோலோடு இருக்கிற உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறேன். நார்மல் உளுத்தம்பருப்பு இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆறு எடுத்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் குறன்னு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நான் துருவி வச்சுருக்கிற பச்சை மாங்காவை ஆட் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு கப்பு மாங்காய் துருவி எடுத்திருந்தேன், அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஒரு அரை கப்பு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இந்த தொகையலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த தொகையல் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரைஸோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது இந்த டிஷ்ஷுன்னு. இப்போ மாங்காய் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.